Day 3 in Santoshi Strickers Masterclass. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய மாஸ்டர் கிளாஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு குட்டி vlog தான் இது. Day 1 and Day 2 வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா அதையும் மறக்காமல் பாருங்கள். நேற்று நம்ம Forever 52 அண்ட் கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸ் வச்சு பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக் பண்ணி காமிச்சோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்டர் கிட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே Forever 52 கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாங்க. ப்ளஷ் அகாடமி டெய்லி மார்னிங் 8:30 ஓப்பன் ஆகிடும். ஸோ 9 o'clockலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபேஸில் அவங்க ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோஸ், lashes இப்படி எல்லாமே பண்ணி பிராக்டிஸ் பண்ணாங்க. நேத்து லென்ஸ் எப்படி ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணலான்றத பார்த்து பிராக்டிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு lashes-ல அவங்க பிராக்டிக்கலா டெமோ பண்ணி பார்த்தாங்க. மேக்ஸிமம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப பிகினர். ஸோ கரெக்டாக lashes வைக்கிறதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்தது. ஸோ ஐ சைஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி lashes-ஐ நம்ம சூஸ் பண்ணணும், எந்த ஐஸ்க்கு நம்ம எந்த சைடில் எந்த lashes பிளேஸ் பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக எப்படி ஐலைனர்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சேன். பெண்கள் நம்ம எல்லாருமே காஜல், லைனர் இதெல்லாம் பேசிக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் மற்றவங்க மேலே பண்ணும்போது அவங்க ஐ ஷேப்க்கு தகுந்த மாதிரி சில பேருடைய ஐஸ்க்கு மேலே விரிங்கிள்ஸ் இருக்கும். அந்த விரிங்கிள்ஸில் அந்த மாதிரி பிளேசஸில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஐலைனர்ஸ் போடலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் மேலே ஆஸ் அ பிகினராக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஐ ஷேடோ டெக்னிக்ஸில் கஷ்டப்படுவாங்க, லேஷஸை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒர்க் பார்த்து எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கரெக்ட் பண்ணி காமிப்பேன். ஸ்டேஜில் நம்ம என்ன தான் 15 மேக்கப் லுக்ஸ் டெமோ காமிச்சாலும் இந்த மாதிரி நான் கிட்ட பண்ணி காமிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மிஸ்டேக்ஸை இன்னும் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னா கீழே விழுந்து அடிபட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம கற்றுப்போம். அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் அவங்கள நான் பண்ண சொல்வேன். அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மிஸ்டேக்ஸை நான் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ தட் அவங்க எங்கே தப்பு பண்ணியிருக்காங்கன்றதை கிளியராக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக லேஷஸ் ஃபிக்ஸிங் இஸ் அ பேசிக் டெக்னிக். லேஷஸ் கூட சரியாக வைக்க வரல அப்படின்னு யாரும் என் ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்லக்கூடாது. ஸோ Day 1லேருந்தே நாங்களே அவங்களுக்கு லேஷஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ லேஷஸை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி எங்கிட்ட வந்து காமிப்பாங்க. மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 day ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் இருக்குது. ஒரு நாளில் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ எவ்ரி டே மினிமம் 15 minutesக்கு ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டாக நான் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலான்றதை பண்ணி காமிப்பேன். அந்த ஒர்க் ஷீட்டை அவங்க வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. மெஹந்தியோடைய Day 1 ஒர்க் ஷீட்டில் எப்படி நம்ம டாட்ஸ் வைக்கலாம், பர்ஃபெக்டாக எப்படி லைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஹம்ஸ் எப்படி பண்ணலாம், ஸ்வர்ல் எப்படி பண்ணலாம், வெயின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரெண்டுமே நான் அவங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ப்ளஷ் அகாடமியில் படிக்கிறது மூலிமா யூ கேன் டெஃபினெட்லி பிகம் அ மல்டி டாஸ்கர். மெஹந்தி கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா 2 மாடல்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு மேக்கப் லுக் அஃப்ளைர்ஸா அப்படின்ற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிராண்ட், இன்னொரு மேக்கப் லுக் ரீகோடோட பிராண்ட் வச்சு நான் பண்ணி காமிச்சேன். Day 1 டர்மா ப்ராடக்ட்ஸை வச்சு மேக்கப், Day 2 Forever 52 அண்ட் கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸ், இன்னைக்கு அஃப்ளைர்ஸா அண்ட் ரீகோட். ஸோ 3 நாளில் 5 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் கற்றுருக்காங்க. ஐ ஷேடோவில் ட்ரான்சிஷன் ஷேட்னா என்ன மாதிரி ஷேட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஹாஃப் கட் க்ரீஸ் ஐ மேக்கப் டெக்னிக் க்ரியேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான சவுத் இந்தியன் மேக்கப் லுக்கை நான் க்ரியேட் பண்ணுறேன். நேற்று நம்ம நோ மேக்கப் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஸை ஹைலைட் பண்ணி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு மேக்கப் லுக் பண்ணணும்னு நினச்சேன். அஃப்ளைர்ஸா பிராண்டோடைய ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை டெமோவாகவும் பண்ணி காமிச்சேன். ஒரு பிகினராக டிஃப்ரெண்ட் லுக்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் பார்க்கும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கான்செப்ட் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். எவ்ரி ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஷேட் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். செகண்ட் மாடல் மேக்கப் லுக் இஸ் அ டீப் ஸ்கின் டோன் மேக்கப் லுக் வித் ரீகோட். டீப் ஸ்கின் டோன் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பிகினராக நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. டீப் ஸ்கின் டோன் மேக்கப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீகோட் பிராண்ட் வச்சு நான் இந்த லுக்கை கிரியேட் பண்ணேன். ஐ மேக்கப்பில் ஃபுல் கட் க்ரீஸ் மேக்கப் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். என்னுடைய மாடலுக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருந்தது அரவுண்ட் த மவுத், நெக் ஏரியாவில் அவங்க கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்தாங்க. ஸோ ஸ்கின்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைட்டஸ்ட் ஷேடை தான் அவங்க ஸ்கின் டோனாக நான் சூஸ் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஸ்கின் கலரை ரொம்ப பிரைட்டாவோ இல்லை ஃபேராவோ காட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் அவங்களுடைய ஸ்கின் டோனில் தான் மேக்கப் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் தான் என்னுடைய ஸ்கின் டோனை கொஞ்சம் ஃபேராக காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நேச்சுரலாகவும் பண்ண தெரியணும், பிரைட்டாகவும் பண்ண தெரியணும். இன்னைக்கு என்னுடைய ஃபோக்கஸ் டூயிங் மேக்கப் இன் நேச்சுரல் ஸ்கின் டோன், பட் பிரைட்டர் ஸ்கின் டோன் பேஸையும் நான் அடுத்த மேக்கப் லுக்ஸில் பண்ணி காமிப்பேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸும் எதிர்பார்ப்பாங்க, லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்லையும் மேக்கப் லுக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியிலேருந்து லக்ஸரி வரைக்கும் 15 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் 15 டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன்.
எல்லா பிராண்ட்ஸ்லேயும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பெஸ்ட் தாங்க. அதோடைய டெக்ஸ்சரை புரிஞ்சு அது எந்த ஸ்கின் டைப்க்கு நம்ம யூஸ் பண்ணணுன்ற நாலேஜ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நமக்கு தான் இருக்கணும். டெய்லி நடுவில் ரோல் நம்பர்ஸ் கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ தட் எல்லாருக்குமே எல்லா கான்செப்டும் புரியுதா, அவங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுப்பேன். ஒரு பிகினராக இந்த கான்செப்ட் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் அதை திரும்ப திரும்ப படிக்கும் போது தான் கிளியராக அவங்களுக்கு புரியும். ஈவினிங் 6 o'clock வரைக்குமே இந்த கிளாஸ் நடக்கும். மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே இந்த கிளாஸ் அவங்களுக்கு நடக்கும். 50,000 வர்த் ஃப்ரீ கிஃப்டில் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரீகோட் ஃபவுண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரீகோட் அண்ட் அஃப்ளைர்ஸா ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க பார்ட்னர் மேலே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுவாங்க. எவ்ரி பிராண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், கவரேஜ் அண்ட் ஷேட்ஸ். அடுத்த நாள் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க பார்ட்னருடைய ஸ்கின் டைப் என்ன, அவங்களுடைய ஸ்கின் டோன் என்ன அப்படின்றத புரிஞ்சு நடுவில் இருக்கிற இந்த ஃபவுண்டேஷன்ஸ்குள்ள அந்த ஷேட்ஸை கரெக்டாக பிக் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சந்தோஷ் ஸ்ரீகர்ஸ் 18 days ப்ளஸ் ஃப்ரீ 12 days மாஸ்டர் கிளாஸ். 9 days மேக்கப் மாஸ்டர் கிளாஸில் 15 மேக்கப் லுக்ஸ் கற்றுப்பீங்க. 9 days ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸில் 100 ஹேர் ஸ்டைல்ஸ் கற்றுப்பீங்க. 12 days ஃப்ரீ கிளாஸஸில் 7 days பியூட்டிஷியன் கோர்ஸ், 1 day மெஹந்தி கோர்ஸ், 2 days நெயில் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், 1 day சாரி ட்ரிப்பிங் கோர்ஸ், 1 day ஃப்ளவர் மேக்கிங் கோர்ஸ். இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட பழகுவீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்போம். இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ளஷ் அகாடமியை ப்ரொவைட் பண்ணுவோம். கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோடைய போர்ட்ஃபோலியோ டே அன்னைக்கு மாடல், அவுட்ஃபிட், ஜுவல்லரி, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஷூட், ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ப்ளஷ் அகாடமியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோ டேல எடுக்கிற பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ப்ளஷ் அகாடமியில் இட் இஸ் ஒன்லி ஒன் டைம் ஃபீஸ் வித் லைஃப் டைம் சப்போர்ட். படித்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அடுத்த பேட்ச்லேயே நீங்கள் ஃபுல் கோர்ஸையுமே ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம். எவ்ரி சீசன் எவ்ரி இயர் புது புது ப்ராடக்ட்ஸ், புது புது டெக்னிக்ஸ், புது புது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணுமா, ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த புது விஷயத்தை எல்லாமே ப்ளஷ் அகாடமியில் கற்றுக்கலாம். நீங்கள் திருப்பி வந்து லைஃப் டைமில் எப்போ படித்தாலுமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். தட்ஸ் வை இட் இஸ் ஒன் டைம் ஃபீஸ் வித் லைஃப் டைம் சப்போர்ட். ப்ளஷ் அகாடமிக்கு வந்து ஆஃப்லைனில் படிக்க முடியலையா, இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைன்லையும் படிக்கலாம். சந்தோஷ் ஸ்ரீகர்ஸ் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் இஸ் அவைலபிள் இன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் இன் ஹிந்தி. ஆன்லைனோ ஆஃப்லைனோ ப்ளஷ் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஃப் டைம் ப்ராடக்ட் பர்ச்சேஸில் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட பெஸ்ட் ப்ரைஸில் ப்ளஷ்லேயே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது வேணாலும் ஆப்ஷனலாக நீங்கள் ப்ளஷில் சூஸ் பண்ணிக்கலாம். சொந்தமாக ஸ்டோர் வைக்கும் போது சப்போர்ட் வேணுமா, பவர்ட் பை ப்ளஷ் ப்ரோக்ராமில் ப்ளஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பேக் போனாக நின்று சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Day 3 இன் சந்தோஷ் ஸ்ரீகர்ஸ் மாஸ்டர் கிளாஸ். நாளைக்கு Day 4 வீடியோவில் பார்க்கலாம். See you all soon.